நில சீர்திருத்தம் தொடர்பான ஒரு கூற்றுக்காரன் கேள்வி. நில சீர்திருத்தம் அப்படின்னா நிலக்கிழார்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலத்தை நிலமற்றவர்களுக்கு மறுபகிர்வு செய்வது. காரணம் நில சீர்திருத்தம் கேரளாவில் வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. நில சீர்திருத்தம் 2 இடத்துல இருக்குது. ஒன்று 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 8வது பாடம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலம் அப்படிங்கிற பாடத்தில் இந்த இந்தியாவில் நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. பொதுவாக நிலம் நிறையா இருக்கவங்ககிட்ட இருந்து எடுத்து அதை வந்து நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 12ஆம் வகுப்பு வரலாறுல 9வது பாடம் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல், இதுலேயும் நில சீர்திருத்தங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஜமீன்தார்களுடைய உரிமையை ஒழிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்து நிலங்களை மீட்டு விவசாயிகளுக்கு தர்றதும் அரசோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் பெறக்கூடிய நிலங்கள் உபரி நிலங்கள் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போது நில சீர்திருத்தம்ங்கிறது நிலக்கிழார்கிட்ட வாங்கி நிலமற்றவர்களுக்கு கொடுக்குறது, அது சரிதான். கேரளாவில் வெற்றி பெறலைன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக கூற்று காரணம் வந்து சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டிக்கெட் எடுத்துடக்கூடாது. இந்த கேள்வியை பாருங்கள், கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் நில சீர்திருத்தங்கள் வெற்றி அடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வெற்றி பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. வெற்றிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அப்போ பெறலை, அப்போ காரணம் வந்து தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் விடை. இது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 நவம்பர் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டது. சிலபஸில் இந்திய பொருளாதார தலைப்பில் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க.